கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் வேத தியானத்துக்காக கர்த்தர் கொடுத்திருக்கிற வேத பகுதி செப்பனியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனம். செப்பனியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனம். உன் சபையின் மனுஷராக இருந்து பண்டிகை ஆசரிப்பு இல்லாமையால் உண்டான நிந்தையின் நிமித்தம் சஞ்சலப்பட்டவர்களை நான் ஏகமாய் கூட்டிக் கொள்வேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. உன் சபையின் மனுஷராக இருந்து, ஒவ்வொரு கமா போட்டிருக்க இடத்தையும் நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா தெரியும். சபையில் விசுவாசிகளாக இருக்கக்கூடியவர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், ஆவிக்குரிய சபையில் இணைக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தைகளை உபதேசங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, சபையின் மனுஷராக இருந்து அடுத்து கீழே சில காரியங்களை அவர் கொடுக்கிறார். சபையின் மனுஷர் அல்லது விசுவாச பிள்ளைகளுக்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு முக்கியமான வழிமுறை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, நான் எப்பொழுதுமே ஞானஸ்நானத்துக்கு எடுக்க வருகிறவர்களிடத்தில் நான் சொல்லுகிற ஒரு காரியம், ஞானஸ்நானம் எடுக்கும்போதே முதலாவது ஞானஸ்நானம் என்பது ஆண்டவர் சொன்னார், விசுவாசம் உள்ளவர்களாகி ஞானஸ்நானம் பெறுகிறவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி, விசுவாசம் வந்த பிறகு எடுத்துக்கொள்ளுகிற ஞானஸ்நானம், விசுவாசம்னா என்னென்னே தெரியாமல் இருக்கும்போது எடுக்கிறது ஞானஸ்நானத்துக்கு பேர், அது ஞானஸ்நானம் கிடையாது. அப்போது விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறுகிறவன் ரட்சிக்கப்படுவான் என்று ஆண்டவர் சொன்னார், மார்க் 16:16. அப்போது அந்த ஞானஸ்நானத்தினுடைய அந்த ஞானஸ்நானம் எடுத்தவுடன் நமக்கு வருகிற ரட்சிப்பு என்பது ரட்சிப்பின் வாழ்க்கையினுடைய முதல் படியில் நம்ம கால் வைக்கிறோம். அப்போது அந்த முதல் படியில் கால் வைத்து அதுக்கு பிறகு ஆண்டவர் சொன்னார், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று ஆண்டவர் சொன்னார். அப்போது முடிவு பரியந்தம் ஆண்டவர் சொல்கிறார், மரண பரியந்தம் உண்மையாக இரு அப்படின்னு வசனம் இருக்குது. அப்போது முடிவு பரியந்தம், ஒருவேளை இந்த உலகத்தில் நம்முடைய உலக ஓட்டம் முடிகிற காலம், அல்லது ஒருவேளை அதற்கு முந்தி ஆண்டவருடைய வருகை இருக்குமானால் அந்த வருகையினால் அதுவரையிலும் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி நம்ம ரட்சிப்பை காத்து கொள்ள வேண்டும். அப்போது ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது நமக்கு வருகிற ரட்சிப்பினுடைய ஆரம்பம் தான். இப்போ ஒரு ஊருக்கு போகணுன்னு பஸ்ஸில் ஏறி உட்காடுறீங்க, உட்கார்ந்த உடனே இப்போ எங்கே போகிறீங்கன்னு கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்க, நாங்கள் பெங்களூர் போகிறோம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் இன்னும் பெங்களூர் போகலை, பெங்களூர் போகிற பஸ்ஸில் ஏறி உட்காந்துருக்கிறீங்க, அவ்வளோதான். அதுபோல் தான் ஞானஸ்நானம் என்பது. அப்போது பாதியில் நீங்கள் இறங்கி ஓடலாம், வழியில் உங்கள் வண்டி பஞ்சர் ஆகலாம். அப்போ எல்லாவற்றுக்கும் நீங்கள் ஆயத்தமாக போக வேண்டியது அவசியம். சில நேரத்தில் போகிற வழியில் வண்டி நான் ஒரு முறை ஊருக்கு போகும் பொழுது காலையில் நைட்டு 8 மணிக்கு இங்கே ஏறி அடுத்த நாள் நைட்டு 8 மணிக்கு தான் போய் சேர முடிஞ்சுது. காரணம், அப்போ அந்த நாட்களில் ரொம்ப பஸ்ஸு கிடையாது. போகிற வழியில் கிட்டத்தட்ட ஒரு 10 இடத்துக்கு மேலே வண்டி ரிப்பேர். அப்போ ரிப்பேர் ஆகும்போது என்ன ஆகுது, நம்ம ஒருவேளை சாப்பாட்டுக்கு தான் நம்ம கையில் காசு கொண்டு போவோம். அப்போ வழியில் இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம அங்கே இடைப்பட்ட இடத்துல சிக்கிக்கொள்ளும்போது அப்போ அதற்கு தேவையான செலவுக்குரிய காசுகளும் நம்ம கையில் இருக்கணும். அப்போ அன்றைக்கி ஏதோ கிருபையாக கையில் காசு இருந்தது, தப்பிச்சு போயிட்டேன். இல்லைன்னா நம்ம என்ன செய்ய முடியும், அங்கே இருக்கிற ஆள்கிட்ட பிச்சை எடுக்க முடியும்? யோசிச்சு பாருங்கள். அப்போது எப்போவுமே ஒரு வழி பிரயாணத்துக்கு முன்கூட்டியே நம்ம ஆயத்தமாக போக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த ரட்சிப்பின் வாழ்க்கையில் முதல் படி எடுத்து வைக்கிறவர்களுக்கு முடிவு பரியந்து நிலை நிற்கிற வரைக்கும் நமக்கு பல போராட்டங்கள் உண்டு. அந்த போராட்டங்களை சகித்து கொள்ளுகிறதற்கும் அந்த போராட்டங்களை ஜெயிக்கிறதற்கும் நாம் துணிந்து முன்னேறக்கூடியவர்களாக அதற்குரிய பலனை பெற்றுக்கொள்ளுகிறது தான் ஆண்டவர் சபை கூடி வருதலை வைத்திருக்கிறார். அதை நான் ஞானஸ்நானம் எடுத்த உடனே சொல்லுகிற காரியம், 3 விஷயத்தை நீங்கள் விடாமல் பிடித்து கொண்டீர்களானால் கண்டிப்பாக பரலோகத்துக்கு போகலாம். முதலாவது நீங்கள் என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் உட்காந்து ஜெபிக்கணும், ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை வாசிக்கணும். 3வது சபை கூடி வருதலை விட்டுவிடக்கூடாது. இந்த 3 காரியத்தை எந்த ஒரு விசுவாசி விடாமல் கை கொள்ளுகிறாங்களோ, அவங்க தடுமாறினாலும் சோர்ந்து போனாலும் சபை அவர்களை என்ன செய்கிறது, உற்சாகப்படுத்தி அவங்களை மறுபடியும் எழும்பி நடக்க பண்ணுகிறது. அப்போது இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, உன் சபையின் மனுஷராக இருந்து பண்டிகை ஆசரிப்பு இல்லாமையால். அப்போது சபையின் மனுஷராக இருக்கிறாங்க, சபையில் அங்கத்தினராக சேர்க்கப்படுகிறாங்க. ஆனால் பண்டிகை ஆசரிப்பு இல்லாமையால் என்று சொன்னால் நமக்கு சபையில் என்னென்ன
கூட்டங்கள் இருக்கிறதோ, அது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையாக இருக்கட்டும், பைபிள் ஸ்டடியாக இருக்கட்டும், இடைப்பட்ட விசேஷித்த கூட்டங்களாக இருக்கட்டும், ஜெபங்களாக இருக்கட்டும், இப்படிப்பட்டதான பண்டிகை ஆசரிப்புகள் ஒவ்வொரு சபைகள்லையும் இருக்குது. அப்போ இதில் எதுலேயுமே ஒரு இன்வால்வ்மெண்ட் இல்லாதபடிக்கு பண்டிகை ஆசரிப்பு இல்லாமல் இருக்கும்போது உண்டான நிந்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது அதாவது பண்டிகை ஆசரிப்பு இருக்கிறவங்களுக்கும் நிந்தை வரும், நிந்தை வராதுன்னு சொல்லலை. ஆனால் அதாவது சபையோடு கூட இணைந்து இருக்கிறவர்களுக்கே போராட்டம் இருக்கிறது. ஆனால் என்ன, அவங்களுக்கு ஒரு வசதி என்ன அப்படின்னு சொன்னால், சபையோடு கூட இணைந்து இருக்கிறபடினால அவங்க எப்பொழுதெல்லாம் சோர்ந்து போகிறார்களோ அவர்களுக்கு அதற்குரிய வார்த்தைகள் அவர்களுக்கு கிடைக்கிறது. ஏன்னா மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக நேரங்களில் சபைக்கு வருகிற சகோதரிகள் சொல்லுவாங்க, ஐயா அவ்வளோதான் வாழ்க்கைன்னு நினச்சிட்டு வந்தேன், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு இந்த விதமாக வந்ததுனால ஆண்டவருடைய வார்த்தை எங்களை பிழைக்க வைத்தது. சுத்தமாக நம்பிக்கை இல்லாமல் இருந்தோம், கர்த்தருடைய வார்த்தை எங்களை பிழைக்க வைத்தது. அந்த வார்த்தையின்படியே பின்னாட்களில் ஆண்டவர் எங்களை நடத்தினார். அந்த வார்த்தையினால தான் நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் பிழைத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சாட்சி சொல்லுகிறவர்களை பார்த்துருக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்குற நீங்களும் அப்படிப்பட்ட சாட்சிகளை நீங்கள் சொல்லுவீங்க. அப்போ பண்டிகை ஆசரிப்பு இருக்கிறவர்களுக்கே போராட்டம் உண்டு. நான் எப்போவுமே சொல்லுவேன், அதாவது எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ளே தனியாக ஒரு மயங்கி விழுந்து கிடக்கிற ஒரு ஆளுக்கும் ஆஸ்பத்திரியில் மயங்கி விழுகிற ஆளுக்கும் வித்தியாசம் இருக்குது. எங்கேயோ காட்டுக்குள்ளே விழுந்தவங்களுக்கு மயங்கி விழுந்தாங்கன்னா அவங்களுக்கு தூக்கி எடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஆனால் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது மயங்கி விழுந்தாங்கன்னா உடனே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். அதுபோல தான் சபையோடு இணைந்து இருக்கிறவர்களுக்கு ஒரு போராட்டம் வந்தால் அவங்களுக்கு அதற்கேற்ற வார்த்தைகள் உண்டு, அதற்கேற்ற பலன் உண்டு, பரிசுத்தாவின் அபிஷேகம் உண்டு, அவர்களை கர்த்தர் தூக்கி எடுத்து வழி நடத்துவார். ஆனால் ஆசரிப்பு, பண்டிகை ஆசரிப்பை அல்லது சபை கூடி வருதலை விட்டு விடுகிறவர்கள், சபையினுடைய எந்த காரியங்களிலும் தலையிடாமல் இருக்கிறவர்கள், அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில் என்ன உண்டாகிறது? நிந்தை உண்டாகிறது. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனார்கள். செப்பனியாவுடைய நாட்களில் சிறைப்பட்டு போன ஜனங்களை பார்த்து தான் அவர் இந்த வார்த்தைகளை சொல்கிறார். அப்போ உண்டான நிந்தை அவர்களுக்கு என்ன அப்படின்னா, சிறைப்பட்டு போனார்கள். அதாவது எரேமியாவுடைய நாட்களில் எவ்வளவோ தீர்க்க தரிசன வார்த்தைகள் வந்தது. தேவனுடைய கர்த்தருடைய ஆலயம் என்று சொல்லுகிற வார்த்தையை நம்பாதிருங்கள் அப்படின்னு சொல்கிறார். காரணம் என்னென்னா, கர்த்தருடைய ஆலயம்னு சொல்கிறாங்க, ஆனால் அங்கே ஆசரிப்பு கிடையாது, தேவனுக்கு பிரியமான அங்கே ஆராதனைகள் கிடையாது. அங்கே ராஜா வந்தார்னா அவருக்கு பட்டம் கட்டி அவருக்கு தனியாக ஒரு மரியாதை செலுத்தி அங்கே ராஜா கனப்படுத்தப்படுகிறார், கர்த்தர் கனவீனப்படுத்தப்படுகிறார். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. அப்போ தான் ஆண்டவர் இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லி, நீ போய் பாபிலோன் ராஜா கிட்ட போய் நீ சரண்டர் ஆகிரு அப்படின்லாம் பல காரியங்களை சொல்லியும் யாரும் கேட்கல. சிதைக்கியாவுடைய நாட்களில் சிறைப்பட்டு போனார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை ஏன் போனாங்கன்னு சொன்னால், கர்த்தருடைய ஆலயம் சுட்டெரிக்கப்படுகிறதற்கு இடம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஏன் அப்படி நடந்தது என்று சொல்லி பார்த்தீர்கள்னால், தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களுக்கு ஒரு தேவ ஆலயத்தை கொடுத்திருக்கும் பொழுது, தேவன் கொடுத்திருக்கிறதான திருச்சபை உங்களுக்கு இருக்கும் பொழுது, அதில் உள்ள பண்டிகை ஆசரிப்புகளை நீங்கள் ஒழுங்காக செய்யலை அப்படின்னு சொன்னால், இப்போ பாருங்கள், இன்றைக்கி வரக்கூடிய நெருக்கங்களை பாருங்கள். அந்த நெருக்கங்கள் இன்றைக்கி பல இடங்களில் சபைகளை நடத்த முடியாத அளவுக்கு போராட்டங்கள் போகிறதுக்கு என்ன காரணம்? உனக்கு இருக்கிறதே ஒழுங்காக பயன்படுத்த தெரியலையே, உனக்கு எதுக்கு சபை? அப்போ அநேக நேரங்களில் சிலருக்கு சபைக்கு போக முடியாத சூழ்நிலையே கர்த்தர் உருவாக்கிறார். வாய்ப்பு இருக்கும் பொழுது, எப்போவுமே அடிக்கடி சொல்லுவேன், வாசல் திறந்திருக்கும் போதே உள்ளே நுழைய முடியாத ஆள் வாசல் அடைபட்ட பிறகு எப்படி நுழைய முடியும்? அப்போ கிடைத்திருக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி, அதனால தான் சொன்னார், உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்து கொண்டாயானால் நலமாக இருக்கும், அது இப்பொழுதே உனக்கு தூரமாக இருக்கிறதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறீங்க, சரியாக தேவனுடைய ஆலயத்திலே ஆவிக்குரிய திருச்சபையில் இணைக்கப்பட்டவர்களாக இருக்கிறீங்களா? அந்த ஆவிக்குரிய சத்தியங்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிறீங்களா? இல்லை யாரையோ ஒரு ஆளை காரணம் காட்டி நீங்கள் இடறி போய்கிட்டு இருக்கிறீங்களா? நாம் நோக்கி பார்க்க வேண்டிய ஒரே நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போது அந்த பண்டிகை ஆசரிப்பு இல்லாமையினால் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்த நிந்தை என்ன? ஆண்டவர் எச்சரிப்பு கொடுத்து அதை பற்றிலாம் கவலையே படாமல் போய் ஒரு சிறையிருப்புக்குள்ளே ஆண்டவர் கொண்டு போனார். பாபிலோனுக்குள்ளே சிறையிருப்புக்குள்ளே கொண்டு போய், இங்கே சுதந்திரமாய் வாழ வேண்டியவர்கள் அங்கே போய் அடிமைகளாக வாழ்ந்தார்கள். அதுதான் அவர்களுக்கு உண்டான நிந்தை. இந்த வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களுக்கென்று ஒரு திருச்சபையை கொடுத்திருக்கும் பொழுது, அந்த திருச்சபையில் நீங்கள் நிலைத்திருந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய வசனத்தின் மேல் வாஞ்சையாக இருந்து பண்டிகை ஆசரிப்புகளில் நீங்கள் கலந்து கொண்டு சபையினுடைய எல்லா ஜெபங்களிலும் சபையினுடைய எல்லா ஆராதனைகளையும் நீங்கள் கலந்து கொண்டிருப்பீங்கன்னா,
பண்டிகை ஆசரிப்பை நீங்கள் சரியாக செஞ்சிட்ருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்படி செய்தால், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏதாகிலும் நிந்தைகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், சஞ்சலம் வந்தாலும் சரி, கர்த்தர் அவைகளை என்ன செய்கிறார்? நம்மை விட்டு நீக்கி போடுகிறார். இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, உன் சபையின் மனுஷராக இருந்து பண்டிகை ஆசரிப்பு இல்லாமையால் உண்டான நிந்தையின் நிமித்தம் சஞ்சலப்பட்டவர்களை. அப்போது ஆசரிப்பு இல்லைன்னா நிந்தை வருகிறது. நிந்தை வந்த பிறகு சஞ்சலங்கள் வருகிறது. சஞ்சலம் என்பது மனதை போட்டு கஷ்டப்படுத்தி கொண்டே இருக்கும். ஏதோ ஒரு வெறுமை, ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு ஏமாற்றம், ஏதோ ஒரு கலக்கம். அப்படிப்பட்ட சஞ்சலப்பட்டு இருக்கிறவர்களுக்கு இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நல்ல தீர்மானத்தை எடுத்துக்கொண்டீர்களானால் ஆண்டவர் சொல்கிறார், நான் ஏகமாய் கூட்டிக் கொள்வேன் என்று சொல்லுகிறார். மறுபடியுமாக உங்களை சேர்த்து கொள்வேன், மறுபடியுமாக உங்களுக்கு இழந்து போன சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நான் கொடுப்பேன் என்று ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தமாக இதை கொடுக்கிறார். ஆண்டவர் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறது மாத்திரமல்ல, அந்த எச்சரிப்புக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு நிச்சயமாய் ஒரு ஆசீர்வாதம் உண்டு. அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய சாக்கு போக்குகளை சொல்லி சபைக்கு வராமல் இருக்கிறவர்கள் உண்டு. ஆண்டவரோடு கூட செய்த உடன்படிக்கையை நீங்கள் மீறுகிறீர்கள், ஆனால் கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் குற்றவாளிகளாகத்தான் இருப்பீங்க. ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுட்டு அந்த அக்ரிமெண்ட்டுக்கு மீறி நடந்தால் அப்புறம் அதை கேஸ் போடுறாங்க. கேஸ் போடும் பொழுது அக்ரிமெண்ட்டை மீறி இருக்காங்கன்னா அவங்களுக்கு தண்டனைகள் கிடைக்கிறது. உலக பிரகாரமான சட்டமே அப்படி இருக்கும் பொழுது, நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது எடுத்துக்கொண்ட தீர்மானம் என்ன? ஆண்டவரோடு கூட நீங்கள் ஐக்கியப்பட்டு வாழ்வேன் என்று எடுத்துக்கொண்டதான தீர்மானம் எங்கே? அவைகளை மறுபடியும் நீங்கள் நினைவு கூறுங்க. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய ஐக்கியத்தை விட்டு பிரிந்து போகணும்னு நினைக்கக்கூடாது. அதாவது ஆபிரகாம் கூட லோத்து சேர்ந்து பிரயாணப்பட்டு வந்தான். வரும்பொழுது லோத்துக்குன்னு எதுவுமே கிடையாது. ஆனாலும் ஆபிரகாமோடு கூட இணைந்து வந்ததுனால அவனுக்கு ஆசீர்வாதங்கள் வந்தது, அவனுக்கு மந்தை பெருகியது. ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களிலே அவனுக்கும் பங்கு கிடைத்தது, லோத்துவுக்கும் மந்தை பெருகினது, மேய்ப்பர்கள் பெருகினார்கள். ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரும் பொழுது, நீங்கள் ஆதியாகமத்தில் உள்ள பகுதியில் நீங்கள் ஆதியாகமம் 13:8 நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆபிரகாம் லோத்தை பார்த்து சொல்கிறாரு, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர்கள். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகாமான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாக இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கோமராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. இப்போது ஆபிரகாம் தான் தஞ்சவனுக்கு கூட வந்தவன். ஆபிரகாம் இல்லைன்னா அவனுக்கு ஆசீர்வாதம் கிடையாது. அந்த ஐக்கியத்தோடு கூட இருந்தவனுக்கு இப்போ கொஞ்சம் ஆஸ்திகள் பெருகிருச்சு, அந்தஸ்துகள் பெருகிருச்சு, அடைபட்ட வாசல்கள் எல்லாம் கொஞ்சம் திறந்துருச்சு. நிறைய விசுவாச பிள்ளைகளுக்கு அப்படி தான். சபையோடு கூட ஐக்கியப்பட்டு வரும் பொழுது சில கட்டுகள் உடைக்கப்படும், சில தரித்திரமான சூழ்நிலைகள் நீங்கும். அவங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் விஸ்தாரமான சூழ்நிலைகள் உண்டான உடனே அதுக்கப்புறம் ஊழியக்காரனை பார்த்தா பெருசாக தெரியாது. அதுக்கப்புறம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டால் அவ்வளோ அது ஒன்றும் பெருசாக தெரியாது. நம்ம கேட்காத வார்த்தையா, நம்ம கேட்காத பிரசங்கமா அப்படின்னு போகும் பொழுது நடக்கிற காரியம் என்ன? சிறையிருப்பு வர ஆரம்பிச்சிருது. அப்போ இங்கே லோத்துவுக்கு அது வரைக்கும் ஆபிரகாம் சொல்கிறது தான் கேட்டு நடந்துகிட்டு இருந்தான். இப்போ மேய்ப்பர்கள் சண்டை போட்டாங்கன்னா மேய்ப்பர்களை இவன் சத்தம் போட்டு, நமக்கு அவரை நம்பி தாண்டா வந்திருக்கிறோம், அவரை வச்சு தான் நமக்கு பிழைப்பு ஓடிட்டுருக்குது, அவரை எதிர்த்து நம்ம போனால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்க மாட்டார், ஏனென்றால் கர்த்தர் அவரைத்தான் அழைத்திருக்கிறார், அந்த அழைப்பில் தான் நாம் ஒட்டி கொண்டு வந்துட்டுருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்கள கண்டிச்சிருக்கணும். அதுக்கு பதிலாக இவன் மனசுக்குள்ளேயே ஒரு விருப்பம், எவ்வளோ நாளைக்கு இந்த ஆபிரகாம் கூடயே இருக்கிறது, எவ்வளோ நாளைக்கு இந்த ஆபிரகாம் சொல்கிறதையே நம்ம கேட்டுட்ருக்கிறது அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் வந்தது. வேதம் சொல்கிறது, பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான் என்று நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த பிரிந்து போகிறதான அந்த ஒரு சிந்தனை அவனுக்கு ஏற்கனவே உள்ளே இருந்துச்சு. இனிமேல் நம்ம பிழைச்சிக்கலாம், இதுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லாமல் இருந்தோம், இப்போ ஆபிரகாம் கூட வந்தோம், ஆபிரகாம் ஜெபிக்கிறாரு, ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறாரு, அவரோடு கூட சேரும்பொழுது நல்லா நமக்கு ஆசீர்வாதங்கள் கிடச்சிருச்சு, அல்லது நமக்கு சில விடுதலையான சூழ்நிலைகள் உருவாயிருச்சு, இனி நமக்கு ஆபிரகாம் தேவையில்லைன்னு அவனும் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருந்தான். ஆபிரகாம் பார்த்து கேட்டார், இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி தான், நீங்களும் போய்விட மனதாக இருந்தால் போங்கன்னாரு, போயிட்டாங்க. அவள் சீஷர்கள் மட்டும்தான் போகாமல் இருந்தாங்க. 80 பேர் அப்படியே பிரிஞ்சு போயிட்டாங்க. தேவ பிள்ளைகளை, ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இங்கே இந்த லோத்துக்கு இயற்கையாகவே ஒரு விருப்பம் இருக்குது. என்னடாது வாரம் வாரம் சர்ச்சுக்கு போயிட்டு வாரம் நம்ம டெய்லி பைபிளை வாசிக்கணும், டெய்லி ஜெபிக்கணுங்கிறாங்க, டெய்லி காலையில் எழுந்திரிச்சு ஜெபிங்கிறாங்க.
சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கண்டிப்புகளை எல்லாம் அவன் வெறுத்தபடினால உள்ளுக்குள்ளே ஒரு வெறுப்பு இருந்துச்சு. எப்படா ஆபிரகாம் சொல்லுவார்னு பார்த்தான். ஆபிரகாம் சொன்ன உடனே அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா, நீ வலது பக்கம் போனால் இடது பக்கம் போகிறேன் அப்படின்லாம் சொன்ன உடனே அடுத்து ஒரு வார்த்தை கூட, என்ன சித்தப்பா இப்படி சொல்லிட்டீங்களே அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை. உடனே அடுத்த வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தான். அப்பாடா நமக்கு அவுத்து விட்டாங்கடா அப்படின்னு சொல்லி அப்படியே ஃப்ரீயாக பார்த்தாரு. பார்க்குற இடம் செழிப்பாக தெரிஞ்சுது. அது கர்த்தருடைய தோட்டத்தை போல இருந்து தான், எகிப்து தேசத்தை போல இருந்து தான். உடனே அவர் கிளம்பிட்டார். இன்னும் சொல்லப்போனால், எனக்கு வாழ்வு கொடுத்தவர் ஆபிரகாம் தானே. அப்போ சரி, இல்லை நீங்கள் முதல்ல சூஸ் பண்ணுங்கள், நீங்கள் எங்கே போகணுன்னு நீங்கள் சூஸ் பண்ணுங்கள், அதுக்கு பிறகு நான் போகிறேன் அப்படின்னு கூட சொல்லலை. நம்ம இருக்கிறதுல பெஸ்ட்டை பார்த்து நம்ம அனுபவிக்கணும். அப்போது உங்கள் கண்களுக்கு பசுமையாக தெரிகிறது பின்னாட்களில் வேதனையை கொண்டு வரும். தேவனுடைய ஊழியக்காரர்களுடைய வார்த்தைகளை கேட்டு இப்பொழுது சில பாதைகளிலே, கர்த்தர் நடத்துகிற பாதைகளில் நீங்கள் பொறுமையோடு கூட ஓடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்கிற வார்த்தை உங்களுக்கு கஷ்டமாக தெரியலாம். ஆனால் உங்கள் பார்வைக்கு செழிப்பாக தெரிகிறத நோக்கி ஓடி பண்டிகை ஆசரிப்பை விட்டீங்கன்னா, சபை கூடி வருகிறத விட்டீங்கன்னா, ஜெபிக்கிறத விட்டீங்கன்னா, பைபிள் வாசிக்கிறத விட்டீங்கன்னா, பின்னாட்களில் லோத்துக்கு வந்த நிந்தைகள் வரும். லோத்துவுக்கு அப்படிப்பட்ட நிந்தைகள் தான் வந்தது. கடைசியில் ஆபிரகாம் தான் போய் காப்பாற்றணுங்கிற சூழ்நிலையும் வந்தது. அதையெல்லாம் தாண்டி ஒரு சபிக்கப்பட்ட ஒரு சந்ததிக்கும் தகப்பனாக மாறி போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் நம்மை வைத்திருக்கிற தேவனுடைய ஆவிக்குரிய திருச்சபையில் நீங்கள் எப்பொழுதுமே பண்டிகை ஆசரிப்பை ஒரு நாளும் விட்டு விடாதீர்கள். அப்படி பண்டிகை ஆசரிப்பை விடும் பொழுது அப்படியே பிசாசு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை பின்னோக்கி இழுக்க ஆரம்பிச்சிடுவான். இப்போது ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் ஆராதனைக்கு வந்துட்டுருக்கிறவங்க, அடுத்து உங்களுடைய ஆவிக்குரிய முன்னேற்றம் என்பது என்ன? அடுத்து ஒரு பைபிள் ஸ்டடிக்கு வரணும், அடுத்து ஒரு ஜெபத்துக்கு வரணும், அப்படி அடுத்து உபவாசம் பண்ணணும். அப்படி அடுத்த நிலைக்கு நீங்கள் உயர்ந்து போனால் தான் நீங்கள் பிசாசுடைய வஞ்சனைகளுக்கு தப்பிக்க முடியும். ஏதோ நான் இருக்கிறது போதும் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே ஒரு திருப்தியை ஏற்படுத்தி கொண்டீங்கன்னு சொன்னால், இருக்கிற நிலைக்கு எப்போவுமே நாம் இருக்கிற ஒரு நிலைக்கு எப்போவுமே ஒரு ஆபத்தை பிசாசு வச்சுக்கிட்டே இருப்பான். ஏன்னா நம்ம நிம்மதியாக இருக்கக்கூடாது, பிசாசுடைய ஒரே நோக்கம். அப்போது நம்ம ஆண்டவரை உறுதியாய் பற்றி பிடிக்க தான் பிசாசுக்கு நீங்கள் எதிர்த்து நிற்க முடியும். அதை தான் வேதம் சொல்கிறது, நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்போ ரெண்டு காரியம். முதலாவது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். சில பேர் தேவனுக்கும் கீழ்ப்படிய மாட்டாங்க. அப்போ பிசாசுக்கு நான் எதிர்த்து நிற்கிறேன், பிசாசு என்னை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொன்னால், நீ பிடிக்க வேண்டியதை பிடிச்சா தான் கர்த்தர் கையிலிருந்து ஒன்றை பிசாசு பறிக்க முடியாது. அதனால் தேவனுடைய பிள்ளைகளை, அதனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கடைசி வரைக்கும் பிடித்திருந்து தேவனுடைய மனுஷன் நமக்கு கொடுக்கிறதான தேவ வார்த்தையை கனப்படுத்தணும். இது தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, இந்த வார்த்தையின்படி என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அது பயத்தோடு கூட நீங்கள் கர்த்தரை சேவிச்சிங்கன்னு சொன்னால், இன்னும் அதிகமாய் நீங்கள் பண்டிகை ஆசரிப்புகளிலே கலந்து கொள்வீங்க. உங்களுக்கும் சபைக்கும் ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் ஒரு டச் இருக்குதுன்னு சொன்னால், பல விதத்தில் உங்களுக்கு போராட்டங்கள் வரும். அந்த போராட்டங்கள்லேருந்து நீங்கள் விடுதலையாக முடியாது. சில பேருக்கு ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற நாள் வர முடியாத அளவுக்கு கொஞ்சம் தூரமாக இருப்பாங்க. நான் அவங்கள சொல்லலை, அப்படிப்பட்டவங்க கூட ஏதோ ஒரு விதத்தில் சபையோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் சபைக்கு அருகாமையிலிருந்து கூட நிறைய காரியங்களில் ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நான் எச்சரிப்பாக சொல்லுகிறேன், தேவனுடைய பிள்ளைகளே, அதாவது கர்த்தரோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறவர்களுக்கே போராட்டங்கள் அதிகம். அப்படி இருக்கும் பொழுது ஏனோ தானோன்னு பட்டும் படாமலும் இருக்கிறவர்களுக்கு அந்த ஆபத்துக்குரிய விடுதலை இல்லாமல் போய்விடும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, உன் சபையின் மனுஷராக இருந்து பண்டிகை ஆசரிப்பு இல்லாமையால் உண்டான நிந்தை நிமித்தம் சஞ்சலப்பட்டவர்கள், இன்றைக்கி நீங்கள் மனம் திரும்புங்க, கர்த்தர் உங்களை கூட்டி சேர்த்து கொள்வார். நான் ஏகமாய் கூட்டி சேர்த்து கொள்வேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்குற ஒரு சான்ஸாக இருக்கலாம். இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சபை கூடி வருதல் என்பது எவ்வளவு முக்கியமானது தேவனுடைய பிள்ளைகளை. ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று ஆண்டவர் ஏன் சொன்னார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருச்சபைக்கு விரோதமாய் பாதாளத்தின் வாசல்கள் உண்டு. ஹல்லேலூயா. சபையினுடைய ஹல்லேலூயா மனுஷராக இருந்து பண்டிகை ஆசரிப்பு செய்கிறவர்களுக்கு கூட விரோதமாய் பாதாளத்தின் வாசல்கள் திறந்து கொண்டிருக்கிறது.
அல்லேலூயா. எப்படியாகிலும் ஆவிக்குரிய பிள்ளைகளை, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை பாதாளம் விழுங்கி கொள்ளும்படியாக அது தந்திரமான முயற்சியை ஒரு பக்கம் செய்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் சபையின் மனுஷராய் இருந்து பண்டிகை ஆசரிப்பை சரியாய் செய்கிறவர்களுக்கு அல்லேலூயா ஆண்டவர் சொன்னார், அல்லேலூயா, பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சபையின் மனுஷராய் இருந்து பண்டிகை ஆசரிப்பு இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு எப்படிப்பட்ட ஆபத்து இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய பிள்ளைகளே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு விரோதமாய் எப்பொழுதுமே பாதாளத்தின் வாசல்கள் திறந்து கொண்டு தான் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமானே ரட்சிக்கப்படுகிறது அரிது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நீங்கள் நீதியாய் நடக்கும் பொழுதே உங்களுக்கு போராட்டங்கள் உண்டு. அப்படி இருக்கும் பொழுது அல்லேலூயா, சபையோடு இணைக்கப்படாதவர்கள், சத்தியத்தோடு கூட இணைக்கப்படாதவர்கள், தேவனோடு இணைந்து வாழாதவர்களுக்கு எவ்வளவு பெரிய போராட்டங்கள் உண்டு. அல்லேலூயா. இனி வருகிற காலம் கொடிதான காலம் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கடைசி நாட்களிலே விசுவாச துரோகம் முந்தி நேரிடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி நாட்களிலே அல்லேலூயா, மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யர்கள் எழும்புவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைந்து இருந்ததான அந்த யூதாஸ் என்கிறவன் அல்லேலூயா, ஆண்டவரோடு கூட இருக்கிறது போல இருந்தது, சபையின் மனுஷனாக இருந்தது போல இருந்தான். ஆனால் வேற எங்கேயோ அவனுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இருந்தது. அல்லேலூயா, உலகத்தோடு இருந்தது. அல்லேலூயா, அங்கே பிரதான ஆசாரியர்களோடும் வேத பாரகர்களோடு கூட அங்கே இருந்ததான போர் சேவர்களோடு கூட அவனுக்கு ஒரு ஐக்கியம் இருந்தபடினாலே அல்லேலூயா, ஆண்டவர் பக்கத்தில் இருந்தாலும் அவனுடைய சிந்தனை வேறு விதமாக இருந்தபடினாலே அவன் காட்டி கொடுக்கிறவனாய் மாறி போனான். தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை செய்கிறீங்க? அல்லேலூயா. சபையின் ஆசரிப்பை நீங்கள் எப்படி பின்பற்றி கொண்டிருக்கிறீங்க? சத்தியத்துக்கு எப்படி கீழ்ப்படுகிறீங்க? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்கள் உடம்புல எவ்வளோ தூரம் இருக்குது? அதையெல்லாம் நீங்கள் உங்களை நீங்களே நிதானித்து பாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சபையின் மனுஷராக இருந்து ஆண்டவரே, இனி பண்டிகை ஆசரிப்புகளிலே நான் கலந்து கொள்ளுவேன் ஆண்டவரே. அல்லேலூயா. ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நல்ல தீர்மானம் எடுத்த உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த காலை ஜெபத்தில் ஒவ்வொரு நாளும் கலந்து கொண்டு ஆண்டவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிற அன்பு பிள்ளைகள் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் அவருடைய பிள்ளைகளையும் அவருடைய சந்ததிகளையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த நாளிலும் அவருடைய தேவைகளை எல்லாம் ஆண்டவர் சந்தித்து நடத்துங்க. ஆண்டவரே, காலை வேளையில் உங்களை கனப்படுத்தி உடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற பிள்ளைகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் தேவன் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. எந்த சத்துருடைய வஞ்சனைகளும் பிள்ளைகளை சேதப்படுத்தாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த நாளில் உடைய பிள்ளைகள் போக்குவரத்துகளை, உடைய பிரயாணங்களை எல்லாம் தேவன் வாய்க்க பண்ணி ஆசீர்வதிப்பீராக. உடைய ஊழியக்காரனாக அடிமை இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளுடைய சிரசின் மேல் என்றென்றைக்கும் தங்கியிருப்பதாக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்று மாலையில் நமக்கு ஆயத்த ஜெபம் உண்டு 7 மணிக்கு. அந்த ஆயத்த ஜெபத்தில் எல்லா விசுவாச பிள்ளைகளும் கலந்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமக்கு 2 ஆராதனைகளிலும் என்னுடைய அன்பு நண்பர் டைரக்டர் பிரபு சாலமோன் அவர்கள் வந்து தேவனுடைய வார்த்தையை கொடுப்பார்கள். அதனால் நாளைக்கு ஒரு விசேஷித்த ஆராதனையாக இருக்கும். தயவுசெய்து 2 ஆராதனைகளிலும் எல்லா விசுவாசிகளும் கலந்து கொள்ளும்படி நீங்கள் ஆயத்தமாகி வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.